அண்மை செய்தி 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் வரும் 8ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து கோவை, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் நாளை புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள் என்ன? தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது அதற்குரிய எச்சரிக்கையை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தொடர்பான ஒரு அறிவிப்பை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வானிலை ஆய்வு மையம் கொடுக்கும். வானிலையில் ஏற்படக்கூடிய பல்வேறு மாற்றங்களை பொறுத்தே இந்த முன்னறிவிப்பு என்பது வழங்கப்பட இருக்கின்றன. அந்த அடிப்படையிலேயே ஒவ்வொரு நாளும் அடுத்த 7 நாட்களுக்கான முன்னறிவிப்பு என்பது சென்னை வானிலை ஆய்வு மையம் மூலமாக வழங்கப்படும். அந்த அடிப்படையில் தமிழகத்தில் இன்றைய தினம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அதே போன்று புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை கோவை மாவட்டத்தினுடைய பல்வேறு மலைப்பகுதிகள், அதே போன்று ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளைய தினமும் இதே போன்ற மாவட்டங்களில் அதிக அளவு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளைய தினம் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருப்பத்தூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கூட இந்த கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 5ஆம் தேதியும் சுமார் 15 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும், அதே போன்று 6ஆம் தேதியும் கனமழைக்கான எச்சரிக்கை என தொடர்ந்து இந்த வாரம் முழுவதுமாக தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 8ஆம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கக்கூடிய அதே வேளையில 9ஆம் தேதி என்று மட்டும் சில பகுதிகளில் லேசான மழைக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், வெப்பநிலையை பொறுத்தவரை 36 டிகிரி செல்சியஸ் முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மீனவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எச்சரிக்கை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று அதிகபட்சமாக 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறது. எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளில் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலும் வானிலை ஆய்வு மையம் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவா.